நம்ம அஜித் சார் பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு முழுக்கவே அவர் கார் பந்தயத்தில மட்டும் தான் கலந்து கொள்வேன் அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு. அதற்காக அவர் கமிட் ஆகியுள்ள 2 படங்களுடைய படப்பிடிப்ப முன்பே முடித்து விட்டாரு. ஒன்று விடாமுயற்சி. இந்த படம் பார்த்தீங்கன்னா, கடந்த 6ஆம் தேதி வெளியாகி தற்போது வரைக்குமே படுஜோராக ஓடிக்கொண்டிருக்கு. படத்திற்கு ஒரு சில கலவையான விமர்சனங்கள் வந்தாலுமே, தற்போதுமே பல ஆடியன்ஸ் இந்த படத்த செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. அந்த அளவிற்கு படத்துடைய வசூலுமே படு மாசாக இருந்தது. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, அஜித் சாருடைய மற்றொரு படமான குட் பேட் அக்லி திரைப்படம் இன்னும் 1½ மாதம் கழித்து வெளியாக இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகுது. அண்மையில கூட இந்த படத்துல இருந்து கேரக்டர்கள் வீடியோ வெளியாச்சு. அதுல முதலாவதாக நம்ம த்ரிஷா அவங்களுடைய கேரக்டர் வீடியோ வெளியாச்சு. த்ரிஷா பாத்தீங்கன்னா இந்த படத்திலுமே அஜித் சாருடன் ஜோடியாக நடிச்சிருக்காங்க. மேலும் இவங்களுடைய கேரக்டரின் நேம் ரம்யா. சோ இந்த கேரக்டர்ல தான் இவங்க இந்த படத்துல நடிக்க போறாங்க அப்படின்ற வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து படத்துல யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்குன்னு தனித்தனி ப்ரோமோவாக இதே போல வெளியாக இருக்கா. இது அனைத்தையுமே முடித்துவிட்டு இந்த மாதம் 28ஆம் தேதி படத்துடைய ட்ரெய்சரிய வெளியிடலாம் அப்படின்னு படக்குழு முடிவு பண்ணிருக்காங்களாம். சோ அதற்கான அறிவிப்புமே இன்று அல்லது நாளை வெளியாகும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்று நம்ம அதிசரை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.